ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் கெயின் நாலேஜ் ஜெகதீஷ். டுடே நம்ம பார்க்குற டாபிக் என்ன, மென்சுரேஷன். 9th ஸ்டாண்டர்ட் மென்சுரேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்ப்போம். 5 சம்ஸ் பார்க்கலாம். இந்த 5 சம்ஸ் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னென்னா எரான்ஸ் ஃபார்முலா. 1 மினிட் இருங்க. இந்த ஃபார்முலா தான் மோஸ்ட்லி நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஹெரான்ஸ் ஃபார்முலா. அது என்ன ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இதுதான் எரான்ஸ் ஃபார்முலா. இந்த எரான்ஸ் ஃபார்முலா எஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா எஸ் ஈக்குவல் எஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஓகேவா, இந்த எரான்ஸ் ஃபார்முலா இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் சம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, வாங்க பார்ப்போம் சம்மை. First sum, using Heron's formula find the area of the triangle whose sides are. ஓகேவா, Heron's formula யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் 10 cm, 24 cm and 26 cm. இந்த 3 சம்மும் இந்த ஃபஸ்ட்டு சம் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். பார்ப்போம் வாங்க. எரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ இந்த 10 cm ஏ, 24 பி, 26 சி. ஓகேவா, ஃபைண்ட் அவுட் பண்ண எரான்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. எஸ் ஈக்குவல் எஸ்ஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, எஸ்ஸோட ஃபார்முலா தெரியும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஓகே, ஏவோட வேல்யூ 10 ப்ளஸ் 24 plus 26 by 2. இது மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 60 வரும். 60 by 22, 2 1s are 2, 2 3s are 6, 30. அப்போது 30 அப்படின்றது தான் எஸ்ஸோட வேல்யூ. ஓகேவா, இப்போ எரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. பார்ப்போம் வாங்க. ஏரியாவுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ். நீங்கள் ஃபார்முலா அங்கே ஃபஸ்ட்டே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன், நீங்கள் ஒவ்வொரு ஃபார்முலா ஐட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி, இதுதான் ஃபார்முலா. ஒரு பாக்ஸ் போட்டுங்க. 9th ஆனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கம்பல்சரி நீங்கள் பாக்ஸ் போட்டாகணும். ஓகேவா, எஸ்ஸோட அப்ளை பண்ணலாமா. எஸ்ஆர்னாலும் 30 ஸ்கொயர் ரூட் கம்பல்சரியாக போட்டுருங்க. 30 மைனஸ் ஏவோடைய வேல்யூ 10. நெக்ஸ்ட் 30 மைனஸ் பியோட வேல்யூ 24. நெக்ஸ்ட்டு 30 மைனஸ் சியோட வேல்யூ 26 மைனஸ். ஓகேவா, இப்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமா. 30 அப்படியே வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் போட்டு 30 அப்படியே வச்சுக்கோங்க. 30 மைனஸ் 10 எவ்வளோ, 20 மல்டிப்ளேஷன். 30 மைனஸ் 24 6. இது 30 minus 26 4. ஓகேவா, ரூட் ஆஃப் 30 மல்டிப்ளை பண்ணுங்க. 20 இன்ட்டு 6 இன்ட்டு 4. ஃபஸ்ட்டு 26 120 120 இன்ட்டு 4 120 into 4. 4 zeros are 4 0, 4 2s are 8, 4 1s are 4, 480. 30 into 480 போடலாமா.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 into 480. 0 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 1 0 போட்டுங்க. 3 8s are 24, 2 3 4s are 12, 13 14. 0 0 4 1 4. அப்போ 14 400. ஓகேவா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். எப்படி சார் ஸ்கொயர் பண்ணுற? ஒன்றும் இல்லை, இப்போ பெரிய நம்பர் ஒன்றும் இல்லை பாருங்கள், அப்படியே வச்சுக்கோங்க. 144 0 அப்படியே கணக்கு எடுத்துக்காதீங்க. ஓகேவா? 2 0 இருந்தால் 1 0 போட போகிறோம். 2 0 இருந்தால் ஸ்கொயர் ரூட் எடுப்போம், 1 0 மாறும். 144 என்னுடைய ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் 144. அப்போது 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இருக்கிற சம் அப்படியே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆன்சர் 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுத்து கன்ஃபியூஸ் ஆனால் ஒன்றும் இல்லை. 2 0 இருந்தால் 1 0 வரும். 144 மட்டும் பாருங்கள், அது எதுடைய ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் ரூட் தான் 144. அப்போ 12. ஓகேவா? ஸ்கொயர் ரூட்டா இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அதே டாபிக் செகண்ட் கொஸ்டின், இதுவும் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இந்த ரெண்டுமே 2 மார்க் கொஸ்டின் தான் இல்லை. ஓகேவா? பார்ப்போம் வாங்க. இதே எரான் ஃபார்மில் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எஸ்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? a + b + c / 2. 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துங்க. 8 + 8.2 / 2. மூணுமே ஆட் பண்ணிங்கன்னா 18 வரும். by 2 2 1s are 2 2 9s are 18. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 9. நெக்ஸ்ட்டு எரான் ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். எரான் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எஸ் இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 9 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன், ஃபார்மில் உனக்கு தெரியும். ஓகேவா? 9 - 1.8. எஸ் 9 9 - 1.8 9 - 8 9 - 8.2. ஓகேவா? இதை கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணிங்கன்னா 9 அப்படியே இருக்கும். 9ல் 1.8 போயிடுச்சுன்னா 7.2 வரும். 9ல் 8 போனால் 1, இல்லை 9 - 8.2னா 0.8. 9 இன்ட்டு ஃபுல்லாக ஓர மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5.76 கிடைக்கும். இது உள்ள மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுங்க. இது மல்டிப்ளை பண்ணால் 51.84. இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா 7.2 மீட்டர் ஸ்கொயர். இங்கே மீட்டர்னா கொஷின் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் பாக்ஸ் போட்டு. ஓகேவா? ஃபார்மில் அப்ளை பண்ணி போகிற மாதிரி தான் இந்த மென்சுரேஷன் ஃபார்மில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே 5 மார்க் கொஸ்டினாக வரும். ஓகேவா? அதே சேம் ஃபார்மெட் தான், எரான் ஃபார்ம் வச்சு தான் ஃபுல்லாக இதில் போட போகிறோம். ஓகேவா? ஏபிசி இந்த 3 வேலை ஏபிசி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏபிசி எஸ்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மூணுமே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 22 + 120 + 122/2 எஸ்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா 120 142 264 264/2. கேன்சல் பண்ணுங்கள். 2 1s are 2 2 3s are 6 2 2 2s are 4. அப்போது எஸ்ஸோட வேல்யூ 132.
இதை எரான் ஃபார்மில் வச்சு அப்ளை பண்ணலாமா? பார்ப்போம். இது 5 மார்க் கொஷின். நல்லா லிசன் பண்ணுங்கள். எவோட ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இந்த ஃபார்முலா வச்சு போடுங்க. எஸ்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 132. எஸ் மைனஸ் ஏ 132 மைனஸ் 22 132 minus 120 132 minus 122 ஓகேவா? இதை இருங்களாமா 132 அப்படியே இருக்கும். 132ல் 22 மைனஸ் பண்ணால் 110 0 2 பண்ணால் 110 மல்டிப்ளேஷன். 132ல் 20 மைனஸ் பண்ணால் 12 இதில் 10 ஓகேவா? இப்போது 132 அப்படியே இருக்கட்டும். இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13,200 கிடைக்கும். ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இதை ஓரளவு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். 17,42,400 ஓகேவா? இது வரும். இதை ஸ்கொயர் ரூட் இருக்கணும். ஸ்கொயர் ரூட் இருக்கலாமா? ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 1320 கிடைக்கும். இது ஏரியாவோட வேல்யூ. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேட் இந்த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் அ ரேட் ஆஃப் ₹20 per மீட்டர். இப்போது ஒரு மீட்டருடைய இது 1 மீட்டருக்கான வேல்யூ தான் கண்டுபிடிச்சி. இப்போ ₹20 அப்போது அது ஏரியா இன்க்ரீஸ் ஒரு மீட்டருக்கான இது கண்டுபிடிச்சோமா. இப்போ 1020 மீட்டர் ஸ்கொயருக்கான காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு மீட்டருக்கான வேல்யூ 20னா இப்போ இந்த வேல்யூக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ 20 × 1320 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். 2 2s are 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ போட்டுங்க. 2 2s are 4 2 3s are 6 2 1s are 2 total ₹26,400 ஆகும். ஓகேவா? ஸோ த காஸ்ட் ஆஃப் த லெவலிங் த ஃபீல்ட் இஸ் 26,400. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். இந்த தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதனால் ரேஷியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வச்சு போடப்படும். ஓகேவா? இதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஏபிசி இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, எப்படின்னா எக்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். 5x 12x 13x இதுதான் ஏபிசி. ஓகேவா? பார்ப்போங்க. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் 600 தான். 5x + 12x + 13x இது மூணு ஆட் பண்ணால் 600. இப்போ மூணுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா 5 12 13 இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 30 × x 600. இப்போது ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 3 1s are 3 3 2s are 6 20. அப்போது எக்ஸோட வேல்யூ 20. எக்ஸோட வேல்யூ 20. ஓகே, எக்ஸ் வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 5x இருக்கா? இப்போது 5 × 20 100. அதேபோல் 12 × 20 240 வரும். 240
அதே போல் 13 × 20 260 வரும். ஓகேவா? இப்போ எக்ஸோ ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது அப்படியே ஆட் பண்ணுங்கள். 100 240 260 ஆட் பண்ணினா எஸ்ஸோடைய ஃபாலோ பண்ணலாமா? 100 240 + 260 /2. இதை மூணுத்தையும் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 600 வரும். அப்படியே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது 600 வரும். 600 /2. 2 1s are 2 2 3s are 6 300 வருமா? எஸ்ஸோட வேல்யூ 300. ஓகேவா? எரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஏரியாவுக்கான ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா பாருங்கள். எஸ் வந்து 300 அப்படியே அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கிங்க. ஓகேவா? 300 மைனஸ் ஏவோட வேல்யூ 100, 300 பியோட வேல்யூ 240, 300 மைனஸ் சியோட வேல்யூ 260. நான் வேல்யூ கிடச்சிது. 300ல் 100 மைனஸ் ஆனால் 200. 300 240 மைனஸ் ஆனால் 60. 300 260 மைனஸ் ஆனால் 40. 300 இன்ட்டு இந்த 200யும் 60 × 40 மைனஸ் பண்ணுங்க. சாரி, மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48,000 வரும். 48,000 வரும். 1 2 3 4 40 வரணுமா? $48,234 4,80,000 வரும். இப்போ 300 48 அந்த இதுவும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்களா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 144 0 இருக்குது. 1 2 3 4 5 6 6 0 இருக்குது. அப்போ 60 அப்படியே போடுங்க. ஓகேவா? 60க்கு போட்டோம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். 144 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்னா 12 நமக்கு தெரியும். 18 0க்கு 6 இருக்குது. 6ல் பாதி 3 0. அப்போ 1 2 3 அவ்வளோதான் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிளாட்டுடைய ஆன்சர். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் இருக்கிறப்போ 0 18 வட்டும் அதை சரி பாதியாக பிரிச்சிங்கன்னா போட வேண்டியது. 6 0னா அதில் பாதி 3 0. ஓகேவா? 4 0னா அது பாதி 2 0. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். Find the area of an equilateral triangle whose perimeter is 180 centimeter. அவங்களே பெரிமீட்டர் வேல்யூ கூட்டுட்டான் 180 சென்டிமீட்டர்னு. அதாவது ஈக்குவல் ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் ஃபார்முலா 3a. 3a உடைய வேல்யூ 180. அப்போ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் 3 1s are 3 3 6 are 18 60. அப்போ ஏவோட வேல்யூ 60 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்போ ஏரியா ஆஃப் யூக்ளிட் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்னன்னா, எரான் ஃபார்முலா. இந்த இடத்துல எரான் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் ஃபார்முலா என்னவோ அதை யூஸ் பண்ணணும். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுங்க. ஏரியா ஆஃப் யூக்ளிட்ரியல் ட்ரையாங்கிள் √3/4a ஸ்கொயர் யூனிட். இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போட போகிறோம். ஓகேவா? √3/4 × a ஸ்கொயர். ஏவுடைய வேல்யூ 60. அப்போ 60 2 முறை போடலாம்.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4, 2 3s are 6, 30 வரும். 2 1s are 2, 2 15s are 30. ஓகேவா? அப்போது இருக்கிற வேல்யூ நிறைய √3 இந்த மல்டிப்ளேஷன் 15 மல்டிப்ளேஷன் 60. ஓகேவா? நமக்கு √3யோட வேல்யூ நமக்கு தெரியணும். அதுக்கு வேல்யூ என்னென்னா 1.732 கிடைக்கும். இன்ட்டு 15 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 5s are 30. ஓகே 0 3 அப்படியே 6 1s are 6 ப்ளஸ் 3 90. ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது 900. ஓகேவா? இப்போ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இல்லை 9 2s are 18, 8ல் 1 9 3s are 20, 28 அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டோட்டலாக இங்கே 2 0 ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் எத்தனை ஸ்டாண்டர்ட் புள்ளி வச்சுக்கிறாங்கன்னா 1 2 3 ஸ்டாண்டர்ட். அப்போது 1 2 3 இங்கே புள்ளிக்கு அப்புறமா 0 லாஸ்ட் வந்துன்னா போயிடும். அப்போது ஆன்சரில் 1558.8 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஆன்சர் இதுதான். புரிஞ்சுதா? ஃபார்முலா கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா அங்கே எரான் ஃபார்முலா வச்சு கேட்குறாங்களா என்ன கேட்குறாங்க நல்லா பார்த்துக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். An advertisement board in the form of an isosceles triangle, perimeter 36. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது. அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் அந்த ஷேப் இருக்குது. அதோட பெரிமீட்டர் வந்து 13 சென்டிமீட்டர் 36 மீட்ரு. அது ஒவ்வொரு சைடுமே 13 மீட்டர்னா அது பெயிண்டிங் காஸ்ட் வந்து 17.50 பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு ஆகுன்னா எவ்வளோ ஆகும் அமௌண்ட் கேட்குறாங்க. ஓகேவா? அந்த 70 அமௌண்ட் இப்போ சைடு கொடுத்துட்டான் 13 மீட்டர்னு. பெரிமீட்டர் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டான் 36. இப்போ அப்படியே அப்ளை பண்ணணும். தேர்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு சைடுலேருந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது சைடோட வேல்யூ 13 மீட்டர், பெரிமீட்ரு 36. அப்போது தேர்ட் சைடு நமக்கு தெரியாது. அப்போது 36லேருந்து 2 சைடுடைய வேல்யூ என்னது 13 தானே. ஒரு சைடு 13னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் சொல்லிட்டேன் ஈக்குவல் சைடுன்னு. அப்போது ரெண்டு பக்கமே 13 தான் வரணும். இப்போ 36 மைனஸ் 26 ஆன்சர் 10 மீட்டர். இது வந்து தேர்ட் சைடு. இப்போ ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏவோட வேல்யூ 13, பியோட வேல்யூ 13, சியோட வேல்யூ 10. ஓகேவா? இப்போ எஸ்ஸோட ஃபார்முலா கண்டுபிடிக்கலாமா? a + b + c. இப்போ 13 + 13 + 10/2. ஆட் பண்ணி 26 36 36/2. 2 1s are 2, 2 8s are 16. அப்போ 18 மீட்டர். அப்போ 18 மீட்டர் அப்படின்றது சைடு. ஓகே, எஸ்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எரன் ஃபார்முலா வச்சு இது போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஏரியா கண்டுபிடிக்கலாம். எஸ்ஸோட வேல்யூ 18 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ 18 மைனஸ் ஏவோட வேல்யூ 13, பியோட வேல்யூ 13, சியோட வேல்யூ 10. ஓகேவா? நெக்ஸ்ட் 18 அப்படியே வச்சுக்கலாம். 18 மைனஸ் 13 5. இது 5 ஆகும். இது 18 மைனஸ் 10 8.
18 5 5s are 25 25 into 8 அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணினா 200 கிடைக்கும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 18 2s are ஃபஸ்ட்டு போடுங்க. 2 8s are 16 1 2 1s are 2 3 அப்போ 3600 கிடைக்கும். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 20 ஸ்கொயர் 36 ஃபஸ்ட் எடுத்து சொல்லுங்கள். 36 20 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6 வரும் கரெக்டா. அதே 2 0னா ஒரு 0 போட சொன்னேன் 60 அபோவ் 60 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஏரியாவுடைய. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருடைய பெயிண்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து 17.50. அப்போது 60 ஸ்கொயர் மீட்டருக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகுன்னு கேட்டாங்க. அப்போது 60 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது எதை மல்டிப்ளை பண்ணோம் 60 இன்ட்டு 17.50 இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1050 கிடைக்கும். ஓகேவா. நம்ம கொடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இது நிறையா இருக்குது. அதை நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்கலாம். மென்சுரேஷனில் இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா. இந்த 5 சம்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. தேங்க்யூ.